வாங்க சீக்கிரம். ஆசிரியரே, எங்க ஊரை விட்டா போறோம்? பத்திரிகை வைக்க போறோம். பஸ்லயா பத்திரிகை வைக்கிறது? ஆமா, ஏறுங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வியாபாரத்தை ஆரம்பிங்க. சார், பத்திரிக்கை பத்திரிக்கை. ஞானப்பழம் ஞானப்பழம். வாழைப்பழம் வாழைப்பழம். ஞானப்பழம் ஞானப்பழம். வாழைப்பழம் வாழைப்பழம். ஞானப்பழம் 2 ரூபா. டஜன் 10 ரூபா. ஞானப்பழம் ஜோடி 4 ரூபா. டஜன் 10. ஜோடி 4 ரூபா. டஜன் 10. ஆசிரியரே, சவுண்டே ஒண்ணும் சரியா இல்லையே. நீங்க விக்கிற லட்சணம் அப்படி. நான் அஸ்தி காட்டுறேன் பாருங்க. சார், இது அரசியல் பத்திரிக்கை. இத ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்க படிச்சா போதும். நரம்பு தளர்ச்சி, ஆன்ம குறைவு, சொப்பன கலிதம் இதெல்லாம் நின்னுடு சார். சிட்டுக்குருவிலேயும் சாப்பிடுங்க, மறக்காதீங்க. சிட்டுக்குருவிலேயும். இந்த சிட்டுக்குருவி சவுண்டுக்கு அந்த வாழைப்பழம் சவுண்ட் எவ்வளவோ பெட்டர். ஞானப்பழம் ஞானப்பழம். Can I help you? Good morning. Good morning. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க ப்ரொஃபசர்? எஸ், ப்ரொஃபசர் நிர்மலா. அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரும் கூடவே இருந்தாரு. பப்ளிக்ல வச்சு உன்னை அப்படி வளைஞ்சிட்டாங்க. இனிமே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது எங்க ஃபேமிலிக்கே கௌரவ குறைச்சல்னு கல்யாணத்தை நிறுத்திட்டேன். என் கல்யாணம் நின்னதுக்கு மிஸ்டர் ஞானசூரியன் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா அதே ஞானசூரியனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்த ஆளு எவ்வளவு அறவை கடுன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. சுத்தி வளைக்காம பிராங்காவே சொல்றேன், எனக்கு ஞானசூரியனை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கல்யாணம் நின்னப்பவே நான் அவரை அப்ரோச் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப நீங்க அவரை டைவர்ஸ் பண்ணதுனால எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஞானசூரியன் சார நான் அப்ரோச் பண்றதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே. அப்பா, சின்னப்பான சீக்கிரம் கோவிச்சிரும். எதுக்கும் யோசனை பண்ணி சொல்றேன்னு சொல்லு. நீங்க சும்மா இருங்க. நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். யார் எப்படி போனா எனக்கு என்ன. தேங்க்ஸ், நான் வரேங்க. யார் அந்த சில்பான்ஸ் ஸ்டமக்ல கைய வைக்கிறா? இவனை சும்மா விடக்கூடாது. இந்த மாதிரி நேரத்துல ஆத்திரப்பட்டீங்கன்னா குழப்பம் உண்டாகும். அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி சிங்க் பண்ணுங்க. முகத்துல கலவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அநேகமா ஒர்க் அவுட் ஆயிடும்னு நினைக்கிறேன். சார், ஞானப்பழம் பத்திரிக்கை. ஐயா, ஞானப்பழம் பத்திரிக்கை. சார், ஞானப்பழம் பத்திரிக்கை. அம்மா, ஞானப்பழம். சார், முக்கியமான செய்தியெல்லாம் இருக்கு ஞானப்பழம் பத்திரிக்கை. சார், ஞானப்பழம் பத்திரிக்கை வாங்கி. நம்ம நாட்டு பொருளாதாரம் ஏன் பின்தங்கி இருக்குன்னு முக்கியமான ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கேன். படிச்சு பாருங்க சார், ப்ளீஸ். என் பொருளாதாரமே சரியில்லை. மத்தியான சாப்பாடே இந்த பருப்பி தான். நாட்டை பத்தி பேசுறிய? அப்படி இல்ல சார். ஜனநாயகம்ங்கிற போர்வில நம்ம நாடு ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? வேண்டாயா. இதப்பா, நான் ஒரு பத்திரிக்கை வாங்குறேன். 100 ரூபாய்க்கு சில்லறை வச்சிருக்கியா? கொடுக்குறேன் சார். சில்லறைனா கண்டிட்டு கத்துவான். அந்த அளவுக்கு தான் அந்த பத்திரிக்கை வாங்குறேன். பழைய ஆளுங்க நீங்க. இந்தப்பா. வேண்டாங்க, நீங்க பத்திரிக்கை வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. உண்மையிலேயே படிக்கணும்னு அக்கறைக்கு வாங்கினா போதும். ஏங்க, இது வரைக்கும் காலையில இருந்து 7 பஸ் ஏறி இறங்கியாச்சு. அவரும் தொண்டு கையே கத்திக்கிட்டு இருக்காரு. பஸ்ஸுக்கு ஒரு பத்திரிக்கையாவது வாங்க கூடாதா? ஒரு பத்திரிக்கை வாங்குங்க. ஒரு பத்திரிக்கை கொடுங்க. அம்மா, காலங்காத்தால போனியாவது ஆச்சே. பரவாயில்ல, ஏதோ ஒரு தாய் கொடுத்ததுக்காவது நம்ம பத்திரிகை படிக்கணும்னு அக்கறை இருக்க. குட் மார்னிங் சார். லெட்டர் ஏதோ அர்ஜென்ட்டா டைப் பண்ணணும்னு சொன்னீங்களா? 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுமா. டெமோக்ரஸி, ஜனநாயகம், இதுல தொங்குறது யாரியா? கயிறு விலைவாசி சார். தொங்குறது நம்ம பாமர ஜனங்க சார். நீ தொங்கி இருக்கலாம். நடிகர்கள் நாடாளலாமா? நம்ம நாடு இருக்கிற நிலைமைக்கு யார் ஆண்டா என்ன? அதை பத்தி யார் கவலைப்பட போற? ஆர்த்தி, எஸ் சார். என் டேபிள்ல ஞானப்பழம்னு ஒரு வாரப்பத்திரிகை இருக்கு, அது எடுமா. இதெல்லாம் ஒரு ஆர்டிக்கிள், இதெல்லாம் கார்ட்டூன். வெரி குட். அந்த காலத்துல வெள்ளக்காரன் இந்தியாவை சுரண்டிக்கிட்டு இருந்தான். இப்ப சில ஊழல் அரசியல்வாதிக சுரண்டி கேஸ்ல மாட்டி தவிக்கிறத எவ்வளவு சூசகமா போட்டிருக்கான் பாரு. இது கார்ட்டூன். இந்த பத்திரிகை எத்தனை பேர் பார்த்திருக்க போறாங்க? இதே கார்ட்டூனை உன் பேர்ல நம்ம பத்திரிகையில போட்டுரு. வல்லரசாக வேண்டிய இந்தியா கடன் பட்டது யாரால்? இதாயா? இதுதான் இன்னைக்கு நாட்டுல இருக்கிற நிலைமைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான சமாச்சாரம். ஏயா, இவனுக்கு தோன்றது ஏயா உங்களுக்கு எல்லாம் தோண மாட்டேங்குது? இது அப்படியே இங்கிலீஷ்ல ரீப்ரொடியூஸ் பண்ணி ஞானசூரியன் பேருக்கு பதிலா நம்ம பேரை போட்டுரு. அம்மா, இந்த மேட்டர் முடிய கொஞ்சம் நேரம் ஆகும். நீ லெட்டர் அப்புறம் டைப் பண்ணிக்கலாம். உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு.
இது மட்டும் இல்ல, இன்னும் 4-5 ஷெல்ஃப் இருக்கு. எல்லாத்துலயுமே ஞானப்பழம் பத்திரிகை தான். 10 வருஷமா நம்ம நியூஸ் இந்தியா பேரும் புகழோட இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த ஞானப்பழம் பத்திரிகை தான். இதோட ஆசிரியர் யாரோ ஞானசூரியனா. அவர் யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. பட் he is the real genius. பாவம், வசதியும் விளம்பரமும் இல்லாததுனால தான் அவர் அவ்வளவு பிரபலமாகாம போயிட்டாரு. அதோட ஜனங்க ரசிக்கிறதுக்காக பத்திரிகை நடத்தாம ஜனங்க 4 நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரே லட்சியத்தோட பத்திரிகை நடத்திட்டு இருக்காரு. உங்களுக்கு தான் தெரியுமே, இது ஒரு பைத்தியக்கார உலகம். நல்லதையும் சரி நல்லவங்களையும் சரி அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்காதே. டியூப்லைட் மாதிரி போக போக மெல்லதான் புரிஞ்சுக்கும். யார் வரணும்? நேத்து மிஸ்டர் ஞானசூரியனை மீட் பண்ணேன். என் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட உருக்கமா சொன்னேன். எல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டாரு. 2 நாள் டைம் கொடு, யோசனை பண்றேன்னு சொன்னாரு. அநேகமா 99% ஓகே ஆயிடும். ஆனா அதுக்கு முன்னாடி அவரை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் கேட்க வேண்டியிருந்தது. அதான் அக்காவை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அக்காவா? ஆமா, நாளைக்கு நான் அவரை கைப்பிடிச்சேன்னா இவங்களுக்கு நான் தங்கச்சி முறை தானே. Listen, you look very decent man. Aren't you ashamed to question me like this? Why? What's wrong in my question? Listen, it won't take time for me to retaliate, right? Look, இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 1 minute. பாட்டிமா, பாவம் அக்கா தனியா இருக்காங்க. பத்திய சாப்பாடுக்கு தகுந்த மாதிரி காய்கறி வாங்காம எனக்கு தகுந்த மாதிரி காய்கறி வாங்கிருக்கீங்க. பாய். டேய், இந்த சில்பான் சரியில்லை. போற போக்க பார்த்தா எப்படி இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் மேடம். ஏதாவது ஒண்ணுன்னா கொலை கூட பண்ணா தப்பு இல்ல. என் தங்கச்சி வாழ்க்கை போறது மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான சொத்துக்களை முழுங்கி போட்டுருவாடா. பாஸ், உங்களுக்கு சாக்ரிட்டிஸ் தெரியுமா? ஏண்டா, நாம கோடம்பாக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள உன்னை யாரு கிரேக்கத்துக்கு போக சொன்னது? இருக்கு பாஸ், வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு விராவிட்டால். அன்னைக்கு சாக்ரிட்டி சொன்னாரு, இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நீ ஏன் சொல்ற? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இருங்க பாஸ், சிங் பண்றேன். நீங்க ஆத்திரப்பட்டு கொலை பண்ணா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். கோடிக்கணக்கான சொத்தை எப்படி அனுப்ப முடியும்? அதனால இவள்கிட்ட இருந்து உங்க பச்சனை காப்பாத்தணும்னா ஒரே வழி, இவளை நீங்க ரேப் பண்ணிரு. ரேப்பா? ஆமா பாஸ், அவளை கெடுத்துருங்க. ஏய், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு கௌரவம் இருக்கு. ஓ ரேஞ்சுக்கு என்ன இறக்கி விடுறியாடா? இல்ல பாஸ், நான் சொல்றத கேட்டா ஒரே கல்ல 3 மாங்காய் அடிக்கலாம். ஏய், நீ பிஞ்சு அடிக்கவே லாய்க்கல, 3 மாங்காய் எப்படிடா? நிச்சயமா 3 மாங்காய் அடிக்கலாம். என் குறி தப்பவே தப்பாது. கேளுங்க, மாங்காய் நம்பர் 1, நீங்க 5ஆம் கிளாஸ், அதோட செவ்வாதசம். அதனாலதான் இது வரைக்கும் யாருமே உங்களை கல்யாணம் பண்ண வரல. இவளை நீங்க ரேப் பண்ணிட்டீங்கன்னா வேற வழியே இல்லாம உங்களை கட்டிக்கிருவா. சோ ஒரு படிச்ச பொண்ணு உங்களுக்கு சம்சாரமா வருவா. ஓகே ஓகே. மாங்காய் நம்பர் 2, அவளை நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உங்க தங்கச்சிக்கு என்ன முறை ஆகுது? அன்னி முறை ஆகுது. சோ உங்க மச்சான் பக்கமே அவ திரும்ப மாட்டா. ஓகேடா. மாங்காய் நம்பர் 3? நோ 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 நோ, அது சஸ்பென்ஸ். காலம் கழியும் போது சொல்றேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டு வேலை செய்யறியோ இல்லையோ, கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திக்கிட்டு வீட்டை சினிமா தியேட்டர் மாதிரி இருட்டாக்கிட்டு டிவி பார்க்க மட்டும் தவறதே இல்ல. ஐயோ ஐயோ. நிர்மலா, பொண்ணு கல்யாணத்துக்கு புடவை எல்லாம் வந்திருக்கு, வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போய. இத வந்துட்டே மாமி. இந்த இத உள்ள கொண்டு போய் வை. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நான் இருக்கேன். ஓகே. பண்ணிட்டாரு. ஐயோ, ஓடியாங்களே ஓடியாங்களே, ஆபத்து ஆபத்து, ஓடியாங்களே ஓடியாங்க ஓடியாங்க. கிளிக்குண்டுல பூனை பூந்துருச்சு, நந்தவனத்துல நல்ல பாப்ப பூந்துருச்சு. பட்டப்பகல்ல ஒரு கன்னி பொண்ணு தனியா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கொடும்பாவி படுபாவி உள்ள போய் தாள் போட்டாயா. ஆமா, ஆள் உள்ள போய் எவ்வளவு நேரமாச்சு? அதெல்லாம் ஆகுற நேரம் ஆகி போச்சு. பார்த்தா அம்மங்கோல் தர்மவர்த்தா மாதிரி இருக்கார். இந்த பெரிய மனுஷனா தப்பு பண்ணிருப்பார். தப்பு பண்ணிட்டு தான் வர்றேன். பாத்தியா என் சட்டை எப்படி கசங்கி இருக்குன்னு? அவன் நெத்தியில் இருக்கிற போட்டு பாரு, எங்க ஒட்டி இருக்கு எங்க ஒட்டி இருக்கு. 35 வருஷமா ஆஞ்சநேயர் பக்தனா இருந்தையா.
என்னைக்கு இந்த அழகு தேவதையை பார்த்தனோ அன்னைக்கே என் பிரம்மச்சாரிங்கிற கப்பல்ல சின்ன ஓட்டம் விழுந்துச்சுமா. அந்தாலே பொண்ணை கெடுத்தேன்னு ஒத்துக்கிட்டான். நீங்களும் அவன்கிட்ட நியாயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கூப்பிடுங்க ஐயா போலீஸ. யோ, அவர் என்ன தாலி கட்டப்பட்டு சொன்னாரா? கட்டுறேன், வர சொல்லு. வாமையிலே வா, பாருங்கய்யா என் அழகு தேவதைய பாருங்கய்யா. நான் கெடுத்த ஜோடி கிளிய பாருங்கய்யா. இந்த பொண்ணத்தாயா நானு. இது இல்ல, இது வேற. இது பொண்ணு இல்ல, இத நான் கெடுக்கவும் இல்ல. கதவெல்லாம் சாத்திக்கிட்டு ஒரு பொண்ணை கதற கதற கெடுத்தது இல்லாம இப்படி மனுஷ தன்மை இல்லாம வாய்க்குசமா போய் சொல்றியே. நான் மோசம் போயிட்டேன். நான் வெச்ச குறி தப்பிருச்சு. நான் மானுக்கு வலை விரிச்சேன், அதுல மந்தி வந்து விழுந்துருச்சு. யானை குழி வெட்டினேன், அதுல பூரா வந்து படுத்துருச்சு. இதுக்கு முன்னால அந்த பொண்ணை பார்த்ததும் இல்ல, அவளை நான் கெடுக்கவும் இல்ல. வரேன் சார். இது வரைக்கும் காதல் கப்பல் ஓட்டகிட்டேன்னு கதை விட்டுட்டு இவளை நான் தான் கெடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு இப்ப கெடுக்கலன்ட்டு ஓட பாக்குறியே. நாங்களா என்ன கேளையனா? ஆமாண்டாடா. ஏன் அந்த அருவாளை கண்டே மந்திரம் சொல்லாம சொல்லாதடா. கட்டப்படாது. எப்படியோ போங்கடி. ஆயுஷேவேந்திரிகே பிரதிதிஷ்டதி. என்னது பேபேவா? இது வேறயா? கான்ட்ராக்டர் சாவு தற்கொலையில கொலை. கான்ட்ராக்டர் மகள் டைரி ஒப்படைப்பு. அண்ணா சீமட்டு இந்த போன். வணக்கம் ஐயா, சத்யசேல் பேசுறேன். ஞானப்பழம் பத்திரிகை படிச்சீங்களா? நீங்க படிக்கலன்னா பரவாயில்ல. இன்னைக்கு நாட்டுல எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிக்கார மேடை போட்டு ஜனங்க கிட்ட படிச்சு காட்டி நம்ம கட்சியை கிழிகிழின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க அனுபவஸ்தரா இருக்கலாம், கட்சியில பாதி எம்எல்ஏங்க உங்க பக்கமா இருக்கலாம். அதுக்காக நான் கட்சியை அடகு வைக்க தயாரா இல்லை. நீங்களா ரிசைன் பண்ணா நல்லா இருக்கும். நான் ஆக்ஷன் எடுத்தா அசிங்கமா போயிடும். ஒரு வாரத்துக்குள்ள முடிவு பண்ணுங்க. ஹலோ, ஞானசூரியன் பேசுறேன். நான் உங்க அப்பன் பேசுறேன். எங்க அப்பன் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஆவியா வந்திருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. கொஞ்சம் வீட்டுக்கு வா. முடியாது. நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு பேடியா இருப்பேன்னு நான் நினைக்கல. உண்மைதான். உன்ன மாதிரி ஒரு அயோக்கியனுக்கும் கொலகாரனுக்கும் புள்ளன்னு சொல்லிக்கிறதுல நான் என்னைக்குமே பேடிதான். சரி, புள்ளையா வேண்டாம், ஒரு பத்திரிகைக்காரனாவே என்ன வந்து மீட் பண்ணு. பில் இருக்கா உனக்கு? நான் அயோக்கியம் தான்பா, ஒத்துக்கிறேன். கோடிக்கணக்கில் ஜனங்களோட சொத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்கேன். அதுவும் வாசம் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாதிய என் பினாமிங்க பேர்ல தான் சுருட்டி வச்சிருக்கேன். நான் எதையும் மறைக்கல. ஆனா ஒண்ணு, நான் ஒருத்தன் தான். அப்படியா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிங்க இருக்கு? அத்தனை கட்சியிலையும் என்ன போல குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் இருக்கான். இப்படி இந்தியா பூரா எத்தனையோ பேர். அத்தனை பேரையும் உன் ஒருத்தனால என்ன செய்ய முடியும்? சொல்லு, உன் ஒருத்தனால என்ன செய்ய முடியும்? ஒரு சின்ன தீப்பொறி தான் பெரிய காட்டுத்தீயா மாறும். அதனை மறந்துட்டு பேசுறேன். ஐயோ, புரியுது ஞானம். 1000 காக்காக்கு ஒரு கல்லு, இதான நீ சொல்ல வருது? இதெல்லாம் படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கலாம். ஆனா தத்துவம் வேற, நடைமுறை வேற. நீ பேசுறிய நீதி நியாயம் நேர்மைன்னு, இதெல்லாம் அந்த நாட்டுல எந்த காலத்துல வாழ்ந்துருக்கு சொல்லு பாக்கலாம். அஹிம்சை பேசினார காந்தி என்ன ஆனாரு? கப், ஒரே குண்டுல போய் சேர்ந்துடல. ஒரு கணத்துல அறிஞ்சா இன்னொரு கணத்தை காட்ட சொன்னார ஏசுனாரு. எங்க தொங்க விட்டாங்க? சிறுவரை தொங்க விடல. இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இப்படி வந்த எல்லா காந்தியுமே அல்பாயுசுல அனுப்பிச்சு இல்ல. அவளை தாண்டா ஞானம் நம்ம ஜனங்களுக்கு இருக்கிற ஞானம். எலெக்ஷன் நேரத்துல நாங்க ஜனங்களுக்கு கொடுக்குறோமே, வெள்ளி குடமோ குத்து விளக்கோ இல்ல 100 200, அது மட்டும்தான்டா ஜனங்களுக்கு பெருசா தெரியும். மத்தபடி அவங்களுக்கு ஓட்டோட வேலை தெரியவே தெரியாது. ஏன்னா அதை என்னைக்குமே அவங்க உணர முடியாதபடிக்கு அரசியல்வாதி நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களை எப்பவுமே வறுமை கோட்டுக்கிட்டே அமைக்கி வச்சிருக்கோமே. கரெக்ட். எங்க ஞானம், நீ ஒரு மேடை போடு, உன் நியாய தர்மம் பேசு. நானும் ஒரு மேடை போடுறேன். தாயே தமிழே, தமிழின் உயிரை குரல் கொடுக்குறேன். எவனுக்கு கட்சிறான் பார்க்கலாமா? ஐயோ, பாத்தியா இங்கே தரட்டான் பாத்தியா? ஞானம், ஜனங்க எப்பவுமே அரசியல்வாதிங்க நாங்க வாசிக்கிற மகடி தான் வாங்குவாங்க. நீ பேசுற நியாய தர்மம் இதெல்லாம் அவங்களுக்கு செவிடங்காதல ஒரு சங்க மாதிரி. வா, இந்த படத்தை கழுகு கிட்ட பாம்பு மாட்டிருக்கு, பாம்பு கிட்ட தவளை மாட்டிருக்கு, தவளை கிட்ட பூச்சி மாட்டிருக்கு. இது டார்வின் தியரி. தகுதி உள்ளது மட்டும்தான் அந்த உலகத்துல தப்பி படைக்க முடியும். அதான் அந்த படத்தோட அர்த்தம். இந்த நாட்டோட தலைவரியா அதுதான். கடைசி வரைக்கும் இந்த நாட்டை எங்களை மாதிரி ஒரு ஆளும் வரைக்கும் தான் ஆட்சி செய்ய முடியும். அது வரைக்கும் ஒன்ன மாதிரி ஒருத்த இல்ல, 100 பேர் வந்தாலும் எங்களை ஒண்ணும். ஒரு வார்த்தை என் கூட கை கோத்துக்கன்னு சொல்லுங்க. ஏன் லெவலுக்கு நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் மந்திரியா இருக்கேன். ஆனா உனக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு உன்னை நான் டெல்லிக்கு கூட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு டெல்லியில ஏகப்பட்ட தட்டுப்பாடு. நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, அங்க உன்னை டாப் லெவல்ல உட்கார வைக்கிறேன்.
ஓட்டு போற ஜனங்க அடிமை வருதுங்க. இந்த நாட்டுல 2 வர்க்கம் மட்டும் இல்ல, 3வது இன்னொரு வர்க்கம் இருக்கு. உரிமையோட எல்லையை தாண்டும் போது நீ சொன்ன அடிமை வர்க்கம் அதுதான் புரட்சி வர்க்கமா வெடிக்கும். உன்ன மாதிரி ஆட்களுக்கு ஓட்டு போட்டு உச்சாணி கும்பல உட்கார வைக்கிறது அந்த வர்க்கம் தான். அதே நேரத்துல டெபாசிட் கூட கிடைக்காத அளவுக்கு வீட்டுல ஓரம் கட்டி உட்கார வச்சு ஒப்பாரி வைக்கிற சூழ்நிலை கொண்டு வரது அந்த வர்க்கம் தான். இந்த படத்தை நீயே ஒரு தடவை நல்லா உத்துப்பாரு. இதுல இருக்கிறது எல்லாமே வெறும் 5 அறிவு உள்ள ஜீவராசிங்க. அதனாலதான் ஒண்ணு அடிச்சுட்டு சாப்பிடுது. ஆனா மனுஷங்க நம்ம எல்லாம் 6 அறிவு உள்ள ஜென்மங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு சாப்பிடணும். நம்மளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு சாப்பிட்டோம்னா அப்புறம் இதுகளுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. இதுதான் அந்த படத்தினுடைய தத்துவம். சபாஷ் தான் ஞானம். இதான் நான் சொன்ன புத்திசாலித்தனம். இந்த புத்திசாலித்தனம் டெல்லியில நியூயார்க் வரைக்கும் பேசும். இவ்வளவு சாக்கு வச்சுக்கிட்டு இன்னும் என் கூட சேராம இருக்கிய மகனே, மகன் தந்தை காட்டும் உதவி செய்ப்பா. சிச்சி வாய மூடு. இப்போதைக்கு வேணா நீ இந்த படத்துல இருக்கிற கழுகா இருக்கலாம். ஆனா அந்த கழுகையும் குறி வச்சுட்டு இருக்கிற ஒரு வேட்டைக்காரர் இருக்கா. அந்த வேட்டைக்காரன் தான் நான் சொன்ன புரட்சி வர்க்கம். அது உன்னை குறி வைக்க ஆரம்பிச்சாச்சு. இனி அதுக்கிட்ட நீ தப்ப முடியாது. நாளை என்ன அண்ணா, நீ என்னடா இந்த போட போட்டு போறான்? வேட்டக்காரன் கிட்டக்காரன் சொல்றத பார்த்தா அம்ப விட்டு ஆட்டாம இருக்க மாட்டாம இருக்க. நான் எதுக்கும் 1 மாசம் லீவ் எடுத்துக்கிட்டீங்களா?